எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு தி ட்ரெண்டிங் சமையல். நான் உங்கள் அலுமையில ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான நம்ம ஒரு டர்க்கிஷ் ரோல் பார்க்கலாமா? என்னடா ஏதோ டர்க்கிஷ் ரோல்ஸ்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் வாயில் தேன்படும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு அதுவுமா ஏற்ற ஒரு அருமையான டிஷ்ஷு. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் வச்சுருங்க. பேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதுமே என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மில்க் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம். நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. 2 டீஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மில்க் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் ஆனதுமே என்ன பண்ணலாம், நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஆட் பண்ணிட்டேன். அதை போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 ஆஃப் சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுமே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டி ஆகிடும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது திக்காக வர வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் காற்ற ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுல் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பவுல் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்து ஃபுல்லாக வந்து டெசிக்னேட்டட் கோகோனட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணிடலாம். டெசிக்னேட்டட் கோகோனட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது அந்த வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடரும் மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஆனால் இதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். இப்படி லைட்டாக வந்து என்ன பண்ணலான்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பாருங்கள், லைட்டாக அப்ளை பண்ணிடலாம். அப்படின்னா பாதாம் பீஸ் அண்ட் நம்மக்கிட்ட என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இருக்கிறது பாதாமும் பிஸ்தாவும் நான் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 10 to 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் செட் ஆகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். 15 minutes later. பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு நைஃப் எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப் எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் காட்டுற பாருங்கள், ஸ்லைஸாக கட் பண்ணிவிடுங்க. நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் அது. இது வந்து நம்ம பியூர் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். பியூர் மில்க் ஆட் பண்ணி தான் நம்ம செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே வாய் ஊறுதுங்களா? நல்லா பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டோம் பாருங்கள், உங்கள் முன்னாடி காட்டுறேன். ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிற ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம டெசிக்னேட்டட் கோகோனட் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன பண்ணோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் காட்டுறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எல்லாமே வந்து அப்ளை பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா மேலே வந்து விப்பிங் க்ரீம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது உங்களுக்கு வந்து நியர்பை சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும், இல்லைன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கூட அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஃபுல் அப்ளை பண்ணிட்டோம். பண்ணலான்னா ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிட்டோம். செம்ம சூப்பராக இருக்குது, பார்க்கவே கண்ணில் அப்படியே பொத்திக்கலாம் போல் இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ செம்ம சூப்பரான ஒரு எம்மியான இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற ஒரு டர்க்கிஷ் ரோல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் காட்டுறேன். இதில் ஃபுல்லாக வந்து நம்ம டெசிக்னேட்டட் கோகோனட் அண்ட் பியூர் மில்க் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்குங்களா? பார்க்கவே வாய் விடுதுங்களா? இந்த டர்க்கிஷ் ரோல்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ரோல் பண்ணி தான் செய்வாங்க. பட் நான் ஒரு வித்தியாசமான வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணி தான் சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் நீங்கள் டெசிக்னேட்டட் கோகோனட் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் அண்ட் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உருகுறதுக்குள்ளே சாப்பிட்றலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ரொம்ப பசிக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்னிங் டைமில் சாப்பிட போகிற ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து வெயில் காலம் வேறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட போகிறேன். வாங்க சீக்கிரம் வாங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் சாப்பிட்லாம். என்னோட கூட நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்களா, இப்போ பாருங்கள் பாப்பா வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது உருகிறதுக்குள்ளே சாப்பிட்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெறியும் வந்து மில்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் அண்ட் வந்து பார்த்தா விப்பிங் க்ரீம் வச்சு அண்ட் மில்க்கை வச்சு நம்ம ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டான வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ரோல் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு வந்து லைட்டாக புகை வருதுங்களா? இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துருக்கோம். நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வந்து என்னுடைய வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நாளைக்கு ஒரு புது டிஷோட சந்திக்கிறேன். இப்போ உங்களோட அலமையில விடைபெறுவது. டேக் கேர், பை பாய்.